துதிப்போம் நாயகனே, தும்பிக்கையானே துணை செய்வாய். மிக்க மகிழ்ச்சி. நமது வித்யாலயத்தின் 14வது பட்டமளிப்பு விழா இன்றைக்கு வெகு சிறப்பாக நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. 14 என்றால் 5. 5ஆம் எண்களை பற்றி நமக்கு நன்காக தெரியும். 5 வலிமை பெற்றவர்கள் தான் இந்த மண்டபத்தில் எல்லாம் கூடியிருக்கிறோம். 5இன் வலிமையை இன்றைக்கு பறைசாற்றும் விதமாக 5ஆம் பாவகத்தின் காரக அதிபதி என்ற அடிப்படையில் இன்றைக்கு குரு பயிற்சியாக இருக்கிறார் கும்பத்திற்கு. கும்பம் என்றால் நிறைவு. அந்த நிறைவான தருணத்தில் இன்றைக்கு குரு பயிற்சி என்று நாமெல்லாம் இன்று கூடியிருக்கிறோம். தலைப்பு நவீன காலத்தில் ஜோதிடத்திற்கு பெரிதும் நம்பிக்கையை ஊட்டுவது. ஒவ்வொரு பாரம்பரியமே, ஜாமக்கோள் ஆருடமே, பிரசன்னமே, நிமித்தமே, நாடி ஜோதிடமே எல்லாம் பேசினாங்க. எனக்கு ஒன்றும் சப்ஜெக்டே இல்லை, ஏன்னா எல்லாத்தையும் அவங்க பேசிட்டாங்க. இன்றைக்கு இவ்வளவு சிறப்பாக இந்த விழா தேனியில் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. இந்த விழாவிற்கு தலைமையேற்று இருக்கக்கூடிய நம்முடைய நிறுவனர் ஐயா யோகராம் சங்கர் அவர்களையும், இவ்வளவு அற்புதமான ஒரு கருத்தரங்கத்திற்கு தொகுப்புரை நல்கி கொண்டிருக்கின்ற நம்முடைய செயலாளர் ஐயா மோகன் அவர்களுக்கும், மற்றும் ஆச்சாரிய பெருமக்கள், மாணவ சான்றோர்கள் அனைவருக்கும் மதுரை மையத்தின் சார்பாகவும், இல்லந்தோறும் ஜோதிடம் ஆன்லைன் வகுப்பு சார்பாகவும் உங்கள் அனைவரையும் வணங்கி மகிழ்கிறேன். பேசினதுல 2 விதமா பிரிக்கலாம்னு நினைக்கிறேன். ஒன்று பழமை. இவர்கள் பேசியது எல்லாம் பழமையான பல்வேறு விஷயங்களை பற்றி பேசியிருக்கிறார்கள். இனி நான் பேச இருப்பது புதுமை என்ற அளவில் இந்த 4 பேரையும் ஒரு நிலையில் வைத்து 4 பேருக்கு பதில் சொல்ல வேண்டிய கட்டாயம் இருக்கிறது. நமக்கு ஒரு தெளிவு கிடைக்க வேண்டிய கட்டாயம் இருக்கிறது. இங்கே குழுமி இருப்பவர்கள் பெரும்பாலும் அடிப்படை நிறைவு செய்தவர்கள், உயர்நிலை நிறைவு செய்தவர்கள், முதுநிலை இப்பொழுதுதான் உள்ளே நுழைந்தவர்கள் இருப்பீர்கள். பேசுனதுல பல விஷயம் நாடி இன்னும் எங்களுக்கு நடத்தல, ஜாமக்கோள் ஆருடம் இன்னும் எங்களுக்கு நடத்தல. ஏன்னா நிறைய அடிப்படை, உயர்நிலை, நிமித்தம் அப்படியெல்லாம் ஒரு கன்ஃபியூஷன்ஸ் இருக்கும். இதெல்லாம் இனிமே தெரிஞ்சுக்க போறோம் போல இருக்கு, பாத்துக்கலாம் அப்படின்ற மாதிரியான ஒரு கவனப்போக்கு இருக்கும். நல்லவேளை ஐயா ரகுராமன் ஐயா என்ன பண்ணாரு, எனக்கு மைக்கு கொஞ்சம் சரி பண்ணிட்டு போயிட்டாரு. பெரியவர் ஐயாவுக்கு நன்றி, வாழ்த்துக்கள். எப்பவுமே ஒரு விஷயம் கிடைக்கலன்னா போராடி பெறுவதற்கு தயாராக இருக்கணும். அந்த பின்புலத்துல எங்களுக்கு வாய்ஸ் கேட்கல அப்படின்னு அவர் போராடி வந்து அந்த வாய்ஸ் வாங்கிட்டு போனாரு. மிக்க மகிழ்ச்சி. இந்த பழமை புதுமை என்ற 2 விஷயமா மட்டும் குறிப்பிட்ட குறைந்த நேரத்துல ஒரு தெளிவு பண்ணிடலாம்னு நினைக்கிறேன். பாரம்பரிய ஜோதிடத்தை பயன்படுத்தாதவர்கள் யாருமே இருக்க முடியாது. பாரம்பரியத்துல என்ன பிரச்சனைன்னா, அந்த பாரம்பரியத்தையே பிடிச்சிட்டு இருப்பாங்க. நீங்க கவனிச்சு பாத்தீங்கன்னா குரு பயிற்சி, சனி பயிற்சி பாத்தீங்கன்னா மாச கணக்கா போகும். பரவாயில்ல, இந்த ட்ரிப் ஒரு 10 நாள் மாசக்கணக்கா போயிட்டு இருக்கோம். பாரம்பரியத்துல ஆகம விதிகள்ல நம்முடைய வாக்கிய பஞ்சாங்கத்தினுடைய அந்த விதிமுறைகள் எல்லாம் ஆகரமா விதிகள்ல சேர்த்ததுனால இந்த குரு பயிற்சி, சனி பயிற்சி போன்ற நாட்கள்ல மாற்றம் செய்ய முடியல. பாரம்பரியம் எடுத்துக்கிட்டீங்கன்னா நாங்க மாற்றம் செய்ய மாட்டோம் என்று பிடிவாதமாக இருந்து கொண்டிருக்கிறார்கள். சேட்டலைட் வந்துருச்சு. ஒரு கோள் எந்த டிகிரியில இருக்குன்னு இந்த நிமிஷத்துல நம்முடைய மொபைலை தட்டி எடுத்துட முடியும். 13ஆம் தேதியே குரு பயிற்சி நிகழ்ந்து விட்டது என்று பாரம்பரிய ஜோதிடம் சொல்கிறது, வாக்கிய பஞ்சாங்கம் சொல்கிறது. இதை நம்பி நாம கோயில்ல போய் அர்ச்சனை வேற பண்ணிட்டு வந்துட்டோம். தப்பு இல்ல, இன்னொரு தடவை பண்ணிட்டா போதும். இங்க குளறுபடிகள் அதிகமாக இருக்கிறது. அதே பாரம்பரியம் கிரகணங்களை பாரம்பரியத்தில் எடுத்துக்க மாட்டாங்க.
அது நவீன கால ஜோதிடத்தின் அடிப்படையில எப்பொழுது கிரகணம் நிகழ்கிறது என்று திருக்கணித பஞ்சாங்கம் எப்பொழுது சொல்லுகிறதோ அதை அப்படியே வாக்கிய பஞ்சாங்கத்தில் எடுத்திருப்பாங்க டிட்டோவா. சனி பெயர்ச்சி குரு பெயர்ச்சி மாறுகிறது என்றால் கிரகணமும் மாறித்தான் ஆக வேண்டும். ஆனா கிரகணம் நமக்கு கண்ணுக்கு முன்னாடி தெரியுது. அப்ப தெரியும் போது அதை நாம் மாற்றி சொன்னால் பெரும்பாலான மக்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள் என்ற காரணத்திற்காக கிரகண நேரத்தை மட்டும் நான் நவீன நிலையில் எடுத்துக்கொள்வோம். ஆனால் மற்றதையெல்லாம் பாரம்பரியத்தில் தான் நாங்கள் தொடருவோம். இன்றைக்கு பிரச்சனை இருக்கு. பாரம்பரிய ஜோதிடர்கிட்ட போய் கேளுங்க, 8ஆம் இடத்தை பார்த்துட்டாருன்னா அவர் பயந்துருவார். அஷ்டமஸ்தானம், அஷ்டமாதிபதி, அஷ்டமத்து ஸ்தானத்துல சனி, அவ்வளவுதான். அவரை மொத்தமா கழுவி ஊத்தி அனுப்பிடுவாங்க. நாம போனவர் பயந்து போய் ஐயோ ஏண்டா ஜோதிடத்தை பார்க்க வந்தோம் அப்படின்ற அளவுக்கு பயந்து போய் இந்த குழப்பத்தோடு வர வேண்டிய சூழல். இன்றைக்கு பாரம்பரிய ஜோதிடத்தை கடைபிடிப்பவர்கள் பெரும்பாலும் பெரும் மக்களால் புறக்கணிக்கப்படக்கூடிய சூழல் உருவாகி கொண்டிருக்கிறது. காரணம் என்னன்னா, நவீன ஜோதிடத்தை அவர்கள் அறிவதற்கு முற்படவில்லை. பாரம்பரிய ஜோதிடத்தை பயன்படுத்தக்கூடாது என்று எந்த நிலையிலையும் நம்ம சொல்றது. ஆனால் பாரம்பரியத்தோடு நவீன கால ஜோதிடத்தை நீங்கள் பயன்படுத்தினீர்களா என்றால்தான் ஜெயிக்க முடியும், உண்மையை கண்டறிய முடியும். இந்த நிலையை பாரம்பரிய ஜோதிடர்கள் சிறுக சிறுக இழந்து கொண்டிருக்கிறார்கள். 8ஆம் இடத்தை பத்தி பேசணும். 8ஆம் இடத்துல சுக்கிரனும் ராகு இருக்குன்னா என்ன செய்வீங்க? நம்ம முடிஞ்சு போச்சு கல்யாணம். 8ஆம் இடத்துல சுக்கிரன் கூட ராகு வேற, அவ்வளவுதான், உங்களுடைய லைஃப் முடிஞ்சு போச்சு. மனைவி ராகு குணத்தோடு வருவாள். கணவனால் கடுமையாக அச்சுறுத்தப்படுவீர்கள், கொடுமைப்படுத்தப்படுவீர்கள், அப்படி இப்படின்னு பயங்கரமா பிரச்சனை. ஆனா இந்த 8ஆம் இடம் தூய்மையாக இருந்தால் அந்த 8ஆம் இடம் எந்த விதத்திலும் பாதிக்கப்படாது என்ற உண்மையை நவீன கால ஜோதிடம் வெளிப்படுத்துகிறது. 8ஆம் இடத்தை தூய்மையாக வைத்துக் கொள்ள வேண்டிய வழிமுறைகளை நம்முடைய பெரியவர்கள், பண்பாளர்கள், நம்முடைய ஆன்மீக சான்றோர்கள், குருமார்கள்லாம் கொடுத்திருக்கிறாங்க. ஆனா அதை விடுத்து விட்டு 8ஆம் இடத்தை பார்த்து பயந்து கொண்டிருக்கிறோம். உங்களுக்கு ஒரு உண்மையை சொல்றேன். காஞ்சி பெரியவருடைய ஜாதகத்துல 8ஆம் இடத்துல சுக்கிரனும் ராகும். சந்திரசேகரருடைய காஞ்சி பெரியவருடைய ஜாதகத்துல 8ஆம் இடத்துல சுக்கிரனும் ராகும். அந்த ராகுவையும் சுக்கிரனையும் எப்படி வென்றார்? ஒரு ஆண்மகனுக்கு 8ஆம் இடத்துல சுக்கிரனும் ராகு இருந்துச்சுன்னா மறைமுக தொடர்புகள் அதிகமாக இருக்கும். முற்றிலும் உண்மையை பேசுவது என்பது அரிதாக இருக்கும். ஹிடன் தாட் என்ற வகையில ஏதாவது ஒரு உள்ளுக்குள் ஒரு எண்ணங்கள், ஒரு வன்மங்கள் ஓடிக்கொண்டே இருக்க வேண்டும். ஆனால் காஞ்சி பெரியவரை பார்த்து சொல்ல முடியுமா? கருணையே வடிவானவர், வாழும் தெய்வமாக வாழ்ந்து இன்றைக்கும் காஞ்சிபுரத்துக்கு போனீங்கன்னா அவரிடம் உட்கார்ந்து ஒரு 5 நிமிடம் பிரார்த்தனை பண்ணிட்டு வாங்க. அவருடைய காஞ்சி சமாதியில நம்முடைய 8ஆம் இடத்தை தூய்மை செய்து விடுவார். காஞ்சி பெரியவரை பற்றி, அவருடைய வாழ்க்கையை பற்றியெல்லாம் நம்ம பேசணும், தெரிஞ்சுக்கணும். ஒருபோதும் ராகுவினுடைய ஆதிக்கத்தை பெற்றதே இல்லை. எங்க போனாலும் நடந்த போவார். ஒரு சமையற்காரர் தொடர்ந்து அவருக்கு பிடித்தமான ஒரு கீரை வகையை தினசரி முதல் நாள் கொடுத்திருக்கிறாரு. ரொம்ப சந்தோஷமா சாப்பிட்டுட்டு நல்லா இருக்குன்னு சொல்லிட்டாரு. 2வது நாள் 3வது நாள் அதே கீரை வருது, அதையும் சாப்பிட்டாரு. 4வது நாள் என்ன பண்ணிட்டாரு? சாப்பிட மாட்டேன்னு பட்டினி கிடந்தாரு. இன்னைக்கு காஞ்சி மடத்துல எல்லாருக்கும் வருத்தம். காஞ்சி பெரியவா ஏதோ கோபமா இருக்காரு, என்ன ஏது? எல்லாரும் வந்து கேக்குறாங்க, ஏதாவது தப்பு நடந்தா மன்னிச்சுக்கோங்க அப்படின்னு. உடனே பெரியவா சொல்றாரு, இல்ல இல்ல இல்ல, நான் 3 நாட்கள் தொடர்ந்து என்னுடைய நாக்கு அந்த கீரைக்கு அடிமையாகி விட்டது. இன்றைக்கு அந்த கீரை மட்டுமல்ல, ஒட்டுமொத்த உணவையும் புறக்கணித்தால்தான் என்னுடைய ஆத்மா சுத்தமாகும் என்று அவர் நம்மெல்லாம் நினைச்சு பார்க்கிறோம். ஒரு கீரையை அவர் பெரிதாக எடுத்துக்கொண்டிருக்கிறார் என்றால் நம்மளாம் எத்தனை ஆசாபாசங்களுக்கு கட்டுப்பட்டவர்களாக
இருந்து கொண்டிருக்கிறோம். ஒருபோதும் ராகு ஒரு சின்ன இடம் கொடுத்திருந்தாருன்னா ராகு அவரை காலி பண்ணியிருக்கோம். ஒருபோதும் ராகுவை வெல்ல விடாமல் தானே நின்று சூரியனை பலப்படுத்தி வென்று காண்பித்தார். இந்த சர்ப்ப கிரகங்கள் பெரும்பாலும் நம்முடைய அழுக்குகள் இருந்து, நம்முடைய ஆணவத்தில் இருந்து, நம்முடைய அகந்தையில் இருந்து, நம்முடைய மறைமுக செயல்களில் இருந்து, நம்முடைய அந்தரங்கங்களில் இருந்துதான் உணவுகளை எடுத்துக்கொண்டு பலப்படுத்தி கொண்டிருக்கின்றன. சர்ப்ப கிரகங்களை வெல்வது என்பது சாதாரணம், மிக மிக சாதாரணம். மிக தெளிவாக எதெல்லாம் இயற்கைக்கு உகந்ததாக இல்லையோ அதையெல்லாம் புறக்கணிக்க துவங்கிவிட்டால் சர்ப்ப கிரகம் ஒருபோதும் பலமடைய முடியாது. இன்றைக்கு சர்ப்ப கிரகத்தினால் தான் ஏராளமான பிரச்சனைகள் இருக்கிறது. சப்ஜெக்ட் போய்கிட்டே இருக்கும், அடுத்து. ஏன்னா நம் தலைப்புக்குள்ள நான் இருந்து பேசுவதற்கு முயற்சி செய்கிறேன். அப்ப திருமண பாவகங்களில் சனி அமர்ந்தால் தாமத திருமணம். யார் சொல்றா? பாரம்பரிய ஜோதிடம் சொல்லுகிறது. நாம் ஆரம்பத்திலேயே நம்மளுடைய படிப்பு ஜோதிடத்தினுடைய படிக்கக்கூடிய காலத்திலே இது தவறாக எனக்கு தோன்றியது. நிறைய புத்தகங்களை எடுத்து நான் பார்க்க திருமண பாவகங்களில் சனி அமர்ந்தால் நிச்சயமாக திருமணத்தை தாமதம் செய்யாது. திருமண பாவகங்களுக்கு சொந்தக்காரராக சனி அமர்ந்திருந்தால் ஒருபோதும் திருமணத்தை தாமதம் செய்யாது. இது யார் சொல்றா? நவீன ஜோதிடம் சொல்லுது. இதுக்கு ஏதாவது ஒரு உதாரணம் வேணும்ல. மகாத்மா காந்தியினுடைய ஜாதகத்துல குடும்பஸ்தானத்துல சனி, அவருக்கு 13 வயதுல திருமணம் நடந்தது. நம்ம பாரம்பரியத்தை பயன்படுத்த வேண்டும், அதே சமயத்துல நவீன காலத்திற்கு ஏற்றவாறு அதை பயன்படுத்த வேண்டும். இதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியம். அடுத்து நாடி பத்தி நம்முடைய ஜெயக்குமார் பேசினார். நாடி அற்புதமான ஜோதிடம். நாடி இல்லாமல் எதுவும் இல்லை. அப்ப குணம் நாடி குற்றம் நாடி என்பதெல்லாம் ஜோதிடத்துல இருக்கு, அதுல ஒண்ணு மாற்று கருத்தே கிடையாது. நாடி என்பது கிரகங்களுடைய சேர்க்கை. இன்றைக்கு நம்ம பார்க்கிறோம், இன்றைக்கு மிருகசீரிஷ நட்சத்திரம், இன்றைக்கு ரிஷபத்துல யார் அமர்ந்திருக்கிறார்கள்? சந்திரனும் ராகுவும் அமர்ந்திருக்கிறது. இதுதான் சேர்க்கை. அப்ப சந்திரனும் ராகுவும் அமர்ந்து யாரோடு தொடர்பு கொள்கிறார்கள், என்ன பலன்களை தரும்? இன்றைக்கு மிக முக்கியமான நிகழ்வு ஒன்று. இன்றைக்கு அதிகாலையில சந்திரனுக்கு 10, ராகுவுக்கு 10 குரு வந்து அமர்கிறார். இன்றைக்கு பிறந்த குழந்தைகள் ராகுவை ஜெயித்து விட்டால் மிக அற்புதமான ஆற்றலுடைய குழந்தைகளாக, சமுதாயத்திற்கு மிக மேன்மையான குழந்தைகளாக மிளிருவார்கள். ராகு நம்மளை ஜெயிக்க விட மாட்டானே. இப்ப நாடியில சிறப்பு தான். ஆணுக்கு ஜீவ கிரகமாக குருவை பார்க்க வேண்டும், பெண்ணுக்கு ஜீவ கிரகமாக சுக்கிரனை பார்க்க வேண்டும். நம்முடைய ஜோதிடத்துல ஏராளமான தோஷங்கள் இருக்குது. சர்ப்ப தோஷம், கலத்திர தோஷம், ஏராளமான தோஷங்களே கிட்டத்தட்ட 400-500 வகையான தோஷங்கள் இருக்கிறது. அதே போல யோகங்களும் 400-500 வகையான யோகங்கள் இருக்கிறது. ஒரே ஒரு கேள்வி நாடி ஜோதிடத்தை பின்பற்றுபவர்களுக்கு, தானே ஜீவ கிரகம், இந்த தோஷத்துல நான் 2 விதமாக பிரித்திருக்கிறேன். இத்தனை விதமாக நான் பார்ப்பது சிரமம். ஒவ்வொரு தோஷத்தையும் மனப்பாடம் பண்ண வேண்டி இருக்கிறது. அதை 2 விதமாக நான் பிரிப்பதற்கு முயற்சி செய்திருக்கிறேன். 1 அசுபம், 2 பலவீனம். அவ்வளவுதான். ஒரு கிரகம், ஒரு பாவகம் அசுபமாக இருந்தால் அது நமக்கு சிரமத்தை கொடுக்கும். அல்லது ஒரு கிரகம் அல்லது பாவகம் பலவீனமாக இருந்தால் அது சிரமத்தை கொடுக்கும். அவ்வளவுதான். மற்ற எந்த வகையிலையும் தோஷத்தை நாம அதிகப்படுத்தி கொண்டு போக வேண்டிய அவசியம் இல்லை. நாடியில குரு அசுபமாகவோ பலவீனமாகவோ இருந்தால் நாடி ஜோதிடம் வேலை செய்யுமா, வேலை செய்யாதா? பிரச்சனை வருது இல்ல? அப்ப நாடி ஜோதிடத்தை முழுமையாக, அதுக்கு நான் பதில் சொல்றேன், நாடி ஜோதிடத்தில் முழுமையாக நம்ப முடிகிறதா? அப்ப ஒரு குருவோ சுக்கிரனோ பலவீனமாகிவிட்டால் அல்லது அசுபமாகிவிட்டால் நாம் குருவையே மையமாக வைத்து பலன் பார்க்கும் போது அந்த பலன் தவறாக முடிகிறது. பெண் வருகிறாள், திருமணத்திற்காக வருகிறாள், சுக்கிரன் பார்க்கிறோம், சுக்கிரனை வைத்து நாடியை நாம் பார்க்கலாம். லக்னம் தேவையில்லை, எதுவும் தேவையில்லை. ஆனால் சுக்கிரன் பலவீனமாக இருக்கிறார் என்றால் அந்த சுக்கிரன் எதையும் பெறுவதற்கு தயாராக இல்லை என்ற அர்த்தம்.
அசுபமாக இருக்கிறாள் என்றால் பெற்ற எந்த விஷயத்தையும் கிரகிக்கவில்லை என்ற அர்த்தம். வாழ்க்கை முடிந்து போகிறதா இல்லையா? நாடி ஜோதிடத்திலையும் பிரச்சனை இருக்கு. ஜாமக்கோள் ஆருடம், இந்த ஆருடம் நிமித்தம் ரொம்ப விசேஷமானது, அதுல ஒண்ணு மாற்றுக்கிறதே கிடையாது. இந்த ஜாமக்கோள் ஆருடத்துல இன்னைக்கு பார்த்துட்டு அதே விஷயத்திற்கு நாளைக்கு பார்த்தோம்னா வேலை செய்யாது. 6 மாத காலத்திற்கு ஆருடத்தையோ நிமித்தத்தை ஆருடம் பிரசன்னம் எல்லாமே 6 மாத காலத்திற்கு அப்பால் தான் பார்க்க முடியும். அப்போ உடனடியாக எனக்கு அடுத்த ஒரு ரெமடி வேணும்னா அதே விஷயத்திற்கு ஆருடத்திற்கு பிரசன்னத்திற்கு போகவே முடியாது. அடுத்து நிமித்தம் ரகுராமன் ஐயா சிறப்பாக சொன்னார். என்னுடைய மாணவர் வந்து கேட்டார், சார் நான் குறிப்பிட்ட ஒரு இடத்துக்கு போகும்போது மட்டும் ஒரு காக்கா வந்து என் தலையை தட்டிக்கிட்டே இருக்கு சார், முடிஞ்சு போச்சு சார். நான் பக்கத்து ஜோசியத்தை கேட்டேன், உங்களுக்கு ஆயில் முடிஞ்சு வச்சு ரெடியா இருந்துக்கங்கன்னு சொல்லிட்டாரு. சனீஸ்வர பகவான் தலையை தட்டிட்டாருன்னா தலையை எடுக்க போறாருன்னு அர்த்தம். நிமித்தம் தானே. என்கிட்ட வந்து கேட்டாரு, எப்பவுமே நான் எதிர்மறையா சொல்வதே இல்லை, அதுல இருக்கக்கூடிய உள்வாங்கி அந்த கருத்துக்களை உள்வாங்கி அதற்கான தீர்வுகளை பேசுவது என்னுடைய வழக்கம். ஒன்னும் கவலைப்படாதீங்க, அந்த இடத்துக்கு போய் பக்கத்துல போய் பாருங்க, காக்கா கூடு கட்டி இருக்கும்னு. நேரா போய் பார்த்தாரு, ஆமா சார் காக்கா கூடு கட்டி இருக்கு, நான் முட்டையை எடுக்க வரேன், என் தலையை தட்டி இருக்கு. இது தெரியாம நான் பயந்து போய் சாக போறேன்னு இருந்தேன் சார். அப்ப எந்த ஒரு விஷயமாக இருந்தாலும் பகுத்தறிவு கொண்டு வெல்வது. ஜோதிடத்துல பகுத்தறிவு கண்டிப்பா வேணும், ரொம்ப ரொம்ப முக்கியம். எல்லா விஷயத்தையும் பயன்படுத்த வேண்டும். அதே சமயத்துல நமக்கென்று ஒரு பாதை வகுத்துக் கொள்ள வேண்டும். யார் ஒருவர் ஜோதிடர் எந்த துறையாக இருந்தாலும் சரி, நமக்கென்று ஒரு பாதையை வகுத்துக் கொண்டவர்கள் மட்டுமே ஜெயித்திருக்கிறார்கள் சமுதாயத்துல. நீங்க பலதரப்பட்ட ஆசிரியர்களிடம் நீங்கள் பயின்று இருக்கலாம். உங்களுக்கு என்ற பாணியை பயன்படுத்திக் கொள்ளுங்கள், வளர்த்துக் கொள்ளுங்கள். ஜோதிடத்தில் எது உண்மை? ஜோதிடம் என்பது உண்மை, மிக அற்புதமான ஒரு விஷயம். இந்த ஜோதிடத்துல எதை நாம் பயன்படுத்த வேண்டும், எதை நிராகரிக்க வேண்டும்? வாக்கிய கணிதத்தை கொடுத்தவர் வரருசி முனிவர். வரருசி முனிவர் வாக்கிய கணிதத்தை கொடுத்து எல்லா சீடர்களிடம் உட்கார்ந்து வாக்கு மூலமாக கொடுத்து அனைத்தையும் குறிப்பெடுக்க சொல்லுகிறார். குறிப்பெடுத்துக் கொண்டு இருக்கும் போதே அடுத்த நிமிடம் என்ன சொல்றாரு, இந்த குறிப்புகளை காலத்திற்கு ஏற்றவாறு மாற்றிக்கொள்ள வேண்டும் என்று ஒரு வரையறையை கொடுக்கிறார். சீடர்கள் அதை மட்டும் விட்டுட்டாங்க. அதை விட்டதுனாலதான் இன்றை வரை 1 மாதம் 2 மாதம் குரு பயிற்சி, சனி பயிற்சி. இன்றைக்கு வெகுஜன மக்களுக்கு குழப்பம் இருக்குமா இருக்காதா? உண்மையிலே குரு பயிற்சி எது, உண்மையிலே சனி பயிற்சி எது? இன்றைக்கு இந்திய அரசாங்கம் ராஷ்டிரிய பஞ்சாங்கம் என்று ஒரு பஞ்சாங்கம் வெளியிட்டுக் கொண்டிருக்கிறது. ஆங்கிலேயர் காலத்துக்கு முன்னதாக 1940களிலேயே இந்த ராஷ்டிரிய பஞ்சாங்கம் 12 மொழிகளில் வெளியிடப்பட்டிருக்கிறது. பஞ்சாங்கம் எபிமரிஸ் என்ற அடிப்படையில, நட்சத்திர ஹோராமணி என்ற அடிப்படையில அவர்கள் தொகுத்து கொடுத்திருக்கிறார்கள். இன்றைக்கு இஸ்ரோ அந்த பஞ்சாங்கத்தை பயன்படுத்தி கொண்டிருக்கிறது என்ற உண்மை யாருக்கும் நமக்கு தெரியாது. அப்ப நவீன கால ஜோதிடம், இன்றைக்கு ராஷ்டிரிய பஞ்சாங்கம் நவீன கால ஜோதிடம். அப்ப நவீன கால ஜோதிடத்தை விஞ்ஞானிகள் ஏற்றுக்கொண்டு இருக்கிறார்கள். இன்றைக்கு ஜோதிடத்தை இன்றைக்கு பார்க்கிறோம், எல்லா இடத்துலயும் ஸ்கேன் பண்றாங்க, எல்லா இடத்துல என்ன நோய் என்று கண்டறிகிறார்கள். என்னுடைய அனுபவத்துல மிகச் சரியாக நோய்களை கண்டறியக்கூடிய வழிமுறைகளை மாணவர்களுக்கு கொடுத்திருக்கிறேன். அப்ப இந்த நோய் இந்த காலகட்டத்தில் வரும் என்பதை ஜோதிடம் மூலமாக உறுதியிட்டு கூற முடியும். அதை ஒரு சாதன மூலமாக நிரூபிக்க முடிந்தால் எவ்வளவு பெரிய விஷயம். இன்றைக்கு மன அலைச்சூழல், இன்றைக்கு நவீன காலத்துல புத்தி வேறு மனம் வேறு என்பதை ஏற்றுக்கொள்ளவில்லை அவர்கள். மனசு புத்தி ஒண்ணுதான். மனோ தத்துவம் என்ற விஷயமே சமீப காலத்துலதான் வந்தது. ஆனால் ஜோதிட நம்முடைய ஞானிகள் என்ன பண்ணியிருக்கிறாங்க, சந்திரனின் மனம் என்பது வேறு, சந்திரனுக்குரியவன், புத்தி என்பவன் புதனுக்குரியவன், இரண்டும் வேறு வேறு என்று நம்முடைய பெரியவர்கள் நிர்ணயித்திருக்கிறார்கள். வெகு காலத்திற்கு பிறகுதான் ஆமாம் மனம் என்பதுதான் நம்மை வழி நடத்துகிறது, அப்ப மனம் என்பதை விஞ்ஞானம் ஏற்றுக்கொண்டுதான் தீர வேண்டும் என்று
இன்றைக்கு மனோவியல் என்ற ஒரு பாடம் எல்லா பல்கலைக்கழகங்களிலும் மருத்துவ பாடங்களாக இருந்து கொண்டிருக்கிறது. இன்றைக்கு யோகா பாரம்பரியம் தானே. இன்றைக்கு யோகா எல்லா யூனிவர்சிட்டிலையும் இன்றைக்கு பாடமாக வந்து இருக்கிறது. இந்திய அரசு ஆயுஷ் டிபார்ட்மெண்ட் என்ற ஒரு டிபார்ட்மெண்ட் ஏற்படுத்தி இன்றைக்கு யோகா பாரம்பரியங்களை எல்லாம் புதுமையை புகுத்தி கொண்டிருக்கிறார்கள். இன்றைக்கு ஜோதிடம் நாம் அப்படியே பழசா பேசிட்டு இப்படியே நம்ம கூடி களைய வேண்டிய காகங்களாக இருக்கிறோம். எப்பொழுது நாம் கூடி பொழியும் மேகங்களாக ஆக போகிறோம் என்பதுதான் நம் முன்னால் இருக்கக்கூடிய கேள்வி. அப்ப இந்த ஜோதிடத்தை நவீன காலத்திற்கு ஏற்றவாறு நாம் தான் மாற்றி அமைக்க வேண்டும். முக்கியமாக நம்முடைய அக்ஷயா ஜோதிட வித்யாலய மாணவர்கள் தான் மாற்றி அமைக்க வேண்டும். நம்மால் தான் அது முடியும். நாம் தான் உண்மையான ஜோதிடத்தை நோக்கி நகர்ந்து கொண்டிருக்கிறோம். இன்றைக்கு நவீன காலத்தில் செல்போன் பயன்படுத்தாமல் ஜோதிடம் பார்ப்பவர்கள், கணனியை பயன்படுத்தாமல் ஜோதிடம் பார்ப்பவர்கள், சாப்ட்வேரை பயன்படுத்தாமல் ஜோதிடம் பார்ப்பவர்கள் இருக்கிறோமா? ஒரு ஜாதகத்தை கணிப்பதற்கு எவ்வளவு நேரம் எடுத்துக்கிறோம்? 2 நாட்கள் 3 நாட்கள் எல்லாம் எடுத்துக்கொண்டார்கள். ஒரு சின்ன பனை ஓலையில் எழுதி கொண்டு பனை ஓலை கண்ணுக்கு தெரியாமல் பார்த்த காலமெல்லாம் இருக்கிறது. இன்றைக்கு எப்படி பார்க்கிறோம்? நவீனத்தை பயன்படுத்தி இருக்கிறோமா இல்லையா? அப்பொழுது நவீனம் மட்டுமே உங்களுக்கு ஏன் கசப்பாக இருக்கிறது? நவீனம் என்றாலே ஒரு கசப்பு. அப்ப நவீனத்தை மிக சரியாக பயன்படுத்தினால் ஜோதிடத்தில் காலம் என்பதே ஜோதிடம் தானே. கால நேரத்தை மிக விரைவாக ஒருவருக்கான பலன்களை கொடுக்க முடியும். பாரம்பரியத்தில் இன்னொரு பிரச்சனை, இன்றைக்கு பல பரிகாரம் என்ற வகையில நம்ம எத்தனை கோயில்களுக்கு சென்று கொண்டிருக்கிறோம். வரக்கூடியவர்கள் எல்லாம் பரிகாரம் வேலை செய்யல சார், நான் கோயிலா அலைஞ்சிட்டு வந்துட்டேன் சார், எந்த வேலையும் செய்யல சார், தெய்வம் இருக்கா இல்லையான்னு கேட்கிறாங்க. அப்ப அவர்களுடைய வெறுப்பு நாத்திகத்தை நோக்கி நகர்த்து கொண்டிருக்கிறது. அப்ப பாரம்பரியத்துல தெளிவற்ற நிலையில நாம ஒரு காரியத்தை செய்யும் போது ஜோதிடத்தின் மீதே வெகுஜனங்களுக்கு ஒரு வெறுப்பு ஏற்பட்டு கொண்டிருக்கிறது. அப்ப என்ன செய்யணும்? காலத்திற்கு ஏற்றவாறு கோள்கள் தன்னுடைய குணாதிசயங்களை மாற்றிக் கொண்டிருக்கிறது. முன்னாலெல்லாம் ஒரே ஒரு நாள் காளகஸ்திக்கு போயிட்டு வந்தா ராகு கேதுடைய தோஷம் போயிடும். இன்றைக்கு 30 நாள் இருந்த காளகஸ்தியில பூஜை பண்ணாலும் தோஷங்கள் போக மாட்டேங்குது. அப்ப என்ன காரணம்? உன்னுடைய மனநிலை மாறவில்லை, உன்னுடைய மனநிலை வன்மமாக இருக்கிறது, கர்ம தூய்மை அடையவில்லை. ஜோதிடம் எதை வலியுறுத்துகிறது? கர்ம தூய்மை ஒன்றைத்தான் முழுமையாக வலியுறுத்துகிறது. யார் ஒருவருக்கு கர்ம தூய்மை இருக்கிறதோ அவர்களிடம் கோள்கள் இயல்பாக இசைவாக வேலை செய்யும். கர்ம தூய்மை இல்லாதவர்களுக்கு ஜோதிடம் பார்த்து பலன் சொல்ல முடியாது நம்மளால. என்ன காரணம்? நம்ம ஒண்ணு சொல்லுவோம், அவருக்கு வேறு ஒண்ணு நடந்து கொண்டு இருக்கும். அப்பொழுது என்ன காரணம்? கோள்கள் கர்ம தூய்மை இல்லாதவர்களிடம் இசைவாக இல்லை, அது இயல்பாக இல்லை, மாற்று குணத்தோடு அசுப குணத்தோடு வேலை செய்கிறது என்ற உண்மையை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அப்ப எதை நோக்கி நகர வேண்டும்? பரிகாரம் என்ற அடிப்படையில நாம் கர்ம தூய்மையை நோக்கி நகர்வதிலிருந்து விலகி இருக்கிறோம். உள்ளான் புலாலை மறுத்தானை கைகூப்பி எல்லா உயிரும் தொழும்னார் வள்ளுவர். 2000 வருஷத்துக்கு முன்னாடி சொல்லிட்டு போனார். பாரம்பரியத்தை சொன்னார். அவி சொரிந்து 1000 வேற்றலின் ஒன்றன் ஓர் உயிர் செகுத்து உண்ணாமை நன்றுனார். நாத்திகம் பேசினார். தெய்வத்தால் ஆகாதெனினும் முயற்சிதன் மெய்வருத்த கூலி தரும்னார். நாத்திகம் பேசினார் வள்ளுவர். உங்களுக்கு தெரியும், ஏன்னா கர்ம தூய்மையை அவர் கண்டறிந்திருக்கிறார். 1000 வேள்விகள் செய்வதை விட ஒரு உயிரை கொல்லாமல், கொன்ற உயிரை தின்னாமல் நீ வாழ்ந்தால் அதுவே 1000 வேள்விகளுக்கான பலனை தரவல்லதுன்னார். இன்றைக்கு அசைவ உணவை உண்ணாதவர்கள் எங்கு இருக்கிறார்களா? அசைவ உணவு உண்ணக்கூடியவர்களுக்கு நீங்க எந்த அளவுக்கு ஜோதிடம் பார்த்தாலும் அதன் பரிகாரம் சொன்னாலும் அந்த பரிகாரம் அளிக்கவில்லை என்பது நடைமுறை உண்மை. அசைவ உணவை விளக்குங்கள், விளக்கிய பிறகு இந்த பரிகார முறைகளை ஆரம்பியுங்கள் என்று சொல்லுங்கள். 48 நாட்கள்ல ஒரு மாற்றங்கள் ஏற்படும், கண்டிப்பாக மாற்றங்கள் ஏற்படும். அப்ப கர்ம தூய்மையை விட்டு பாரம்பரிய ஜோதிடம் என்ன காரணம்? அசைவ உணவு சாப்பிடாதீங்கன்னு சொன்னா அடுத்த ஆள் வரமாட்டான், அடுத்த அதே ஜோதிடர் வரமாட்டான். அவர் என்ன இப்படிப்பட்டவரா இருக்காரு? நாம என்ன செய்கிறோம்? கிராமங்கள்ல கிடா வெட்டி சாமி கும்பிட்டுக்கிட்டு இருக்கிறோம். அப்ப இதையெல்லாம் ஆன்மீகத்தின் என்ற பெயரில் நாம் ஏற்றுக்கொண்டு இருக்கிறோம். அது உண்மை அல்ல.
எந்த இடத்தில் எந்த சமயங்களில் அது எவ்வளவு பெரிய நல்ல நோக்கத்திற்காக உயிரை கொன்றாலும் அது நம்முடைய கர்மாவை மிக கடுமையாக பாதிக்கும் பாதிக்கும் பாதிக்கும். இதை மறந்துவிடக் கூடாது. சார், நான் கடை வெட்டுறதுக்கு சாமி கும்பிட்டு இருக்கேன் சார், வேண்டுதல் வேண்டி இருக்கிறேன், நான் நீங்க கடை வெட்டக்கூடாதுன்னு சொல்றீங்களே அப்படின்னா, கடாயை வெட்ட வேணாம், கடாய்க்குரிய காசு அப்படியே கொண்டு போய் உண்டியல்ல போட்டு வந்துருங்க. ஒரு எலுமிச்சம்பழத்தை எடுத்துக்கொள்ளுங்கள், குங்குமத்தில் நனைத்துக் கொண்டு அந்த 2 எலுமிச்சம்பழங்களையும் நீங்கள் அப்படியே சாமிக்கு முன்னாடி நீங்கள் அதை புழிந்து விடுங்கள். அதுவே நீங்கள் இரத்த பலி கொடுத்ததற்கு சமம். ஒருபோதும் உயிரை கொள்ளாதீர்கள் என்று இப்பொழுது நாம் சொல்லிக் கொண்டிருக்கிறோம். இப்ப இன்றைக்கு கர்மா என்பது மிக மிக முக்கியமாக இருக்கிறது. 2 விஷயத்தை நான் குறிப்பிட்டு நிறைவு செய்ய விரும்புகிறேன். நம்முடைய அக்ஷயா ஜோதிட வித்யாலயம் ஞாயிற்றுக்கிழமை வகுப்பு நடத்தியிருந்தோம். தொடர்ந்து நம்ம நடத்திக்கிட்டே இருந்தோம். திடீரென்று 2019 நம்ம கிருஷ்ணகிரி மாநாடு முடிந்த பிறகு வீட்டுக்கு வந்தா எல்லாரும் வெளியில போக கூடாதுன்ட்டாங்க. பிப்ரவரியில 2020 பிப்ரவரியில லாக்டவுன். எங்கேயும் வகுப்பு நடக்கல, எல்லா இடமும் முடங்கி இருக்கிறோம். அப்பொழுதுதான் இப்படியே இருந்தால் மக்கள் ஜோதிடத்தினுடைய தொடர்புகளை அருந்து விடுவார்களே. ஏன்னா ஜோதிடத்தோடு நாம் தொடர்பு நம்முடைய கர்மா தூய்மை அடைகிறது. கோள்களை நாம் ஆய்வு செய்ய அந்த சம்பந்தப்பட்ட கோள்கள் நம்முடைய உடலில் இருந்து தூய்மை அடைந்து கொண்டிருக்கிறது. அப்பொழுதுதான் ஆரம்பித்தோம் ஆன்லைன் வகுப்பு. இல்லந்தோறும் ஜோதிடம் என்ற புதுமையான ஜோதிட ஆன்லைன் வகுப்புகளை நம்முடைய அக்ஷயா ஜோதிட வித்யாலயம் மதுரை மையத்தின் சார்பாக ஆரம்பித்தோம். தமிழகம் மட்டுமல்ல, வெளி மாநிலங்கள், உலகம் முழுவதிலும் இருந்து இன்றைக்கு மாணவர்கள் சேர்ந்திருக்கிறார்கள். இன்றைய 221 சான்றிதழ் அக்ஷயா ஜோதிட வித்யாலயத்தின் சார்பில், மதுரை மையத்தின் சார்பில் இன்றைக்கு மாணவர்கள் பெற இருக்கிறார்கள். எப்படி வந்தது? புதுமையை புகுத்தியதனால் தான் வந்தது. அதே போல நம்முடைய உயர்நிலை முதுநிலை நிறைவு பெற்ற மாணவர்கள் எல்லாம் பலன் சொல்வதில் திணறல் இருக்கிறது. எனக்கே தெரியுது, என்கிட்ட படிச்சவங்களே தரமப்படுறாங்க. ஏன்னா அடிப்படை, உயர்நிலை, முதுநிலை நம்ம சப்ஜெக்ட் சிலபஸ் வைஸா நடத்திட்டு போறோம். ஆனால் அவர்களுக்கு பிராக்டிக்கல் ட்ரைனிங் கொடுக்கறதுக்கு வாய்ப்பு இல்லாம இருந்தது. நம்முடைய நிறுவனரிடம் கேட்டேன், பிராக்டிக்கல் ட்ரைனிங் கொடுத்தே ஆகணும்னு. ஒரு அனுமதியின் பேர்ல அக்ஷயா சத்சங்கம் என்ற வாரத்திற்கு ஒரு நாள் இன்றைக்கு பிராக்டிக்கல் ட்ரைனிங், பலன்களை எப்படி துல்லியமாக எடுப்பது என்பதற்கு ஒவ்வொரு சனிக்கிழமையும் ஆன்லைன் கிளாஸ் நடத்திட்டு இருக்கிறோம். அப்ப என்ன காரணம்? புதுமையை புகுத்தியதால் தான் இன்றைக்கு மாணவர்கள், ஏராளமான மைய மாணவர்கள், கோயம்புத்தூர்ல இருந்து, மதுரையில இருந்து, திருச்சியில இருந்து ஏராளமான மாணவர்கள் எல்லாம் இன்றைக்கு அக்ஷயா சத்சங்கத்தில் இணைந்திருக்கிறார்கள். நேற்று 10 மணிக்கு என்னுடைய அறையில் வந்து கிட்டத்தட்ட 1 மணி நேரம் பேசிட்டு போறாங்க. அப்ப எந்த அளவிற்கு அவர்களை தகுதி படைத்திருக்கிறது, நெறி படைத்திருக்கிறது, திறமை வாய்ந்தவர்களாக மாற்றி இருக்கிறது என்பதெல்லாம் புதுமையை புகுத்தியதால் தான். ஒரே ஒரு விஷயம், 2 முக்கியமான கான்செப்ட். இப்ப நம்ம புதிய கண்டுபிடிப்புகளை கண்டறிந்திருக்கிறோம். புதிய கண்டுபிடிப்புகள் என்பதே இல்ல ஜோதிடத்தில். அந்த அடிப்படையில 2 முக்கியமான செய்திகளை நான் உங்களிடம் பதிவு செய்ய விரும்புகிறேன். கர்ம ஜோதிடம் என்ற ஒரு புதிய கான்செப்டை உருவாக்கி இருக்கிறோம். இது ஏற்கனவே நம்முடைய பெரியவர்கள் கொடுத்ததான், ஆனா ரெகுலரா நம்ம அதை பயன்படுத்துவதே இல்லை. இந்த கர்மா என்பது நம்ம வழக்கமாக 10ஆம் இடத்தை கர்மஸ்தானமாக பார்த்து நாம பயன்படுத்தி கொண்டிருக்கிறோம். ஆனால் உண்மை என்னவென்றால், ஒவ்வொரு பாவகத்திற்கும் 10ஆம் இடம் வேலை செய்து கொண்டிருக்கிறது. ஒவ்வொரு கோள்கள் அமர்ந்த இடத்திற்கும் 10ஆம் இடம் வேலை செய்து கொண்டிருக்கிறது என்ற உண்மையை இப்பொழுது கண்டறிந்து அதை நாம பெரிதாக கொடுத்து கொண்டிருக்கிறோம். ஒரே ஒரு உதாரணத்துக்கு நான் சொல்றேன். திருமண கிரகம் ஆணுக்கு சுக்கிரன், பெண்ணுக்கு செவ்வாய். இயல்பாக நீங்கள் திருமணம் பிரச்சனைக்குரியவர்களை எல்லாம் கவனிச்சு பாத்தீங்கன்னா, திரிகோணத்துல திருமண கிரகங்களுக்கு திரிகோணத்துல அசுப கிரகங்கள் அல்லது சர்ப்ப கிரகங்கள் பலவீனப்படுத்தோ அல்லது அசுபப்பட்டோ இருந்திருக்கும். ஆனால் நாடி ஜோதிடத்துல இந்த 10ஆம் இடத்தை நம்ம பார்ப்பதே இல்லை, 4ஆம் இடத்தையும் பார்ப்பதில்லை. நாடி ஜோதிடத்துல 4ஆம் இடமும் 10ஆம் இடமும் தொடர்பற்ற நிலைகளாக நாம் பாவித்துக் கொண்டு இருக்கிறோம். ஆனால் உண்மை என்னவென்றால், 4ஆம் இடம் என்பது
நேரடியாக கர்மஸ்தானத்தோடு தொடர்பு இருக்கிறது. என்ன காரணம்? 4, 10, 7ஆம் இடம். அதே போல 10ஆம் இடம் என்பது லக்னத்திற்கு 10ஆம் இடம் கர்மஸ்தானம். இதை அப்படியே எடுத்து வைத்துக் கொண்டு சுக்கிரனுக்கு 10ஆம் இடத்துல கேது அமர்ந்திருக்கிறது என்று வைத்துக் கொள்ளுங்கள். அல்லது சுக்கிரனுக்கு 10இல் 8ஆம் அசுப ராகு அமர்ந்திருக்கிறது என்று வைத்துக் கொள்ளுங்கள். அல்லது சுக்கிரனுக்கு 10இல் அசுப கிரகங்கள் அமர்ந்திருக்கிறது என்று வைத்துக் கொள்ளுங்கள். நிச்சயமாக அந்த திருமணம் பிரச்சனைகள் முடிகிறது. முக்கியமான செய்தி மைண்ட்ல வச்சுக்கோங்க. அதே போல பெண்ணுக்கு செவ்வாய்க்கு 10இல் எந்த கிரகம் அமர்ந்திருக்கிறது என்று பாருங்கள். அப்ப 2 விதத்துல நம்ம பார்க்க வேண்டி இருக்கிறது. திரிகோண ஸ்தானத்தையும் பார்க்க வேண்டி இருக்கிறது, கர்மஸ்தானத்தையும் பார்க்க வேண்டி இருக்கிறது. ஒரு பாவகத்தின் கர்மஸ்தானம் எப்படி செயல்படுகிறதோ அதன் அடிப்படையில் தான் அந்த பாவகத்தினுடைய பலன்கள் நமக்கு கிடைக்கும். ஆய்வு செய்யுங்க. அதே போல ஒரு கிரகத்திற்கு 10ஆம் இடத்தில் எந்த கிரகம் இருக்கிறதோ அல்லது எந்த பாவகம் இருக்கிறதோ அதன் அடிப்படையில் தான் இந்த கிரகம் சுபத்தன்மையோ அல்லது அசுபத்தன்மையோ செய்யும். இந்த கர்ம தொடர்பை இன்னும் விரிவாக ஒரு புத்தகமாக ஒரு பெரிய நம்முடைய நிறுவனர் கூட சொல்லியிருக்கிறார். நிச்சயமாக முதுநிலையில இந்த கர்ம ஜோதிடத்தினுடைய கான்செப்டை இணைச்சிருவோம், விரைவாக நீங்கள் எழுதி கொடுங்கள் என்று கேட்டு இருக்கிறார். அப்ப கர்ம ஜோதிடம் என்பது இனி வருங்காலத்தை நிர்ணயம் செய்யக்கூடிய ஒரு மாபெரும் ஜோதிடமாக, புதுமையான ஜோதிடமாக இருக்கும் என்பதில் எல்லளவும் சந்தேகம் இல்லை. அதே போல திருமண பொருத்தம், பாரம்பரிய பொருத்தம் நாம் பார்த்துக்கிட்டு இருக்கிறோம். 7 பொருத்தம், 8 பொருத்தம், 10 பொருத்தம், 12 பொருத்தங்கள். இந்த பொருத்தங்கள் எல்லாம் சார் 4 பேர்கிட்ட பொருத்தம் பார்த்தேன் சார், 4 பேரும் பண்ணலாம்னு சொன்னாங்க சார், ஆனா என்னுடைய பொண்ணு வாழ்க்கை இப்படி ஆயிப்போச்சு. சொல்லக்கூடியவர்கள், பேசக்கூடியவர்கள் ஏராளமான பேர் இருக்கிறார்கள். இன்றைக்கு அதையும் புதிய முறையிலான திருமண பொருத்தம், அதாவது சோல்மேட் என்ற அடிப்படையில, ஆத்ம பொருத்தம் என்ற அடிப்படையில ஒரு புதிய முறையை நாம் வகுத்திருக்கிறோம். அந்த புதிய முறையின் அடிப்படையில் ஒருவர் எந்த அடிப்படையில் அவர் மனைவியோடு தொடர்பில் இருக்க முடியும், கணவனோடு தொடர்பில் இருக்க முடியும் என்ற அடிப்படையில மிகச்சரியாக நாடி அடிப்படையிலும் கர்ம ஜோதிடத்தின் அடிப்படையிலும் மிகச் சரியாக பொருத்தி பார்த்துவிட்டு நாம் திருமணத்தை இணைக்க முடியும். மிக அற்புதமாக அன்றைக்கு இப்பொழுது நாம் பார்க்கிறோம். இந்த புதுமை என்பது இன்றைக்கு அவசியமாக இருக்கிறது. புதுமையை முற்றிலும் புறக்கணித்து விட்டு நாம் ஒருபோதும் நகரவே முடியாது. இந்த எல்லாம் மாட்டு வண்டியில குலதெய்வ கோயிலுக்கு போயிட்டு இருந்தோம், இன்றைக்கு அப்படியா இருக்கிறோம். அதுக்கப்புறம் டிராக்டர்ல போனோம், இன்றைக்கு எப்படி இருக்கிறோம்? கார்ல ஜம்முன்னு போறோம், வேன்ல போனோம், இப்ப கார்ல ஜம்முன்னு போறோம். அப்ப இந்த நவீன காலத்திற்கு ஏற்றவாறு அறிவியல் ரீதியாக, மிக முக்கியம், அறிவியல் ரீதியாக பகுத்தறிவோடு ஒவ்வொரு விஷயத்தையும் அணுக வேண்டி இருக்கிறது. இன்னைக்கு சோசியல் மீடியால நீங்க எடுத்து பாருங்க, எல்லா இடத்தையும் யாரையாவது ஒருவர் இகழ்ந்து கொண்டே இருக்கிறாங்களா இல்லையா? யாராவது ஒருவரை இகழ்ந்து கொண்டே இருக்கிறார்கள். இப்படி இகழ்ந்து கொண்டே இருந்தால் நம்முடைய 8ஆம் இடம் என்ன ஆயிடும்? அசுத்தமாகிவிடும். யாரையும் இகழாதீர்கள், எந்த சூழலிலும் இகழாதீர்கள், எந்த சூழலிலும் எதிர்மறையாக சிந்திக்காதீர்கள். இதுதான் புதுமை ஜோதிடம் சொல்வது. பழமை சொல்லக்கூடிய விஷயத்தை நம்முடைய மக்கள் அதை கடைபிடிக்கவில்லையே. அப்ப இதை எக்யூப்மெண்ட் வீதமாக, அதாவது ஒரு சாதனம் மூலமாக, நீ இப்படி எதிர்மறையாகவே பேசிக் கொண்டிருந்தால், எதிர்மறையாகவே சிந்தித்துக் கொண்டிருந்தால், இந்த சாதனம் மூலமாக நாம் நிரூபிக்க முடியும். உன்னுடைய அவயங்களில் ஒரு அவயம் பாதிக்கப்படும். மிக முக்கியமாக 8ஆம் இடம்னா எது? நம்முடைய அவயங்கள்ல மிக முக்கியமான ஜனன கழிவு உறுப்புகள். அப்ப மிக கடுமையான பாதிப்பு ஏற்படும் என்பதை மட்டும் உங்களிடம் சொல்லிக்கொண்டு, ஒருபோதும் பழமையை நாம் புறக்கணிக்கவில்லை. பழமையை போற்றுவோம். அதே சமயத்தில் புதுமையை நாடுவோம் என்று கூறி என் உரையை நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம்.